மதுரையில நடக்கக்கூடிய சித்திரை திருவிழா சைவமும், வைணவமும் இணைஞ்சு நடத்தக்கூடிய ஒரு திருவிழா. இந்த திருவிழா தான் உலகத்திலேயே அதிக நாட்கள் கொண்டாடக்கூடிய திருவிழாக்கள்ல ஒண்ணு. இந்த சித்திரை திருவிழா சைவம், வைணவம்னு 2 சமயங்கள் தொடர்புடைய ஒரு திருவிழா. முற்காலத்துல சைவமும், வைணவமும் அதிக அளவுல வேறுபட்டு இருந்துச்சு. மக்களுக்குள்ள எந்த வேறுபாடும் இருக்கக்கூடாது, அவங்க எல்லாரும் ஒண்ணா இருக்கணும்ன்ற எண்ணத்தோட மன்னர் திருமலை நாயக்கர் காலத்துல இருந்து இந்த 2 விழாக்களும் ஒரே நாள்ல கொண்டாடப்பட்டுட்டு வருது. இந்த 2 சமயங்கள் தொடர்பான மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கல்யாணமும், அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய ஒரு திருவிழாவும் நடக்குது. மன்னர் திருமலை நாயக்கர் காலத்துக்கு முன்னாடி வைகை ஆத்தோட வடகரையில இருக்கக்கூடிய ஒரு ஊரான தேனூர்ல தான் அழகர் ஆத்துல இறங்கக்கூடிய திருவிழா நடந்துட்டு இருந்துச்சு. ஆனா மன்னர் காலத்துக்கு அப்புறம் தான் இந்த திருவிழா மதுரையில வைகை ஆற்றுல இறங்கும்படியான ஒரு விழாவாக மாற்றியமைக்கப்பட்டிருக்கு. அழகர் ஆத்துல இறங்கறதுக்கான காரணம் மண்டூக மகரிஷிக்கும் நாரைக்கும்